அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்துல நண்டு வடிவில் இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகுது. மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயத்தை ஆழ் மனதில் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் சிறந்த முறையில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் ரொம்ப சிறப்பான தகவல் இவங்களிடம் சொல்லப்படுது. மேலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த பிரபலங்கள் கூட நிறைய விஷயங்களை இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனையில் என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலுமே சீக்கிரம் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடகராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் சிம்ம ராசியில் இருக்காரு. மேலும் 5ஆம் தேதி அன்று வக்ரகதி அடைந்து கடகத்திற்கு சென்றிருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னிகள் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரித்து வருது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு நிதானத்தோடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்னென்ன மாற்றத்தையும் என்ன மாதிரியான சிறப்பான விஷயத்தெல்லாம் நிகழ்த்த போகுது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு அனைத்துமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானின் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் கடகராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசியிலேயே இந்த 7 நாட்கள் அமர போகிறாரு. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுவீங்க. தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம், அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடமாற்றங்கள் கூட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதாவது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், கலந்த பலன்களை தான் சந்திர பகவான் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் தரப்போகிறாரு. இதுதான் ஏற்ற இறக்க பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 11ஆவது இடத்துல அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் கண்டிப்பாக தக்க சமயத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 11ஆவது இடத்துல அமர்வதால் கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் உதவி கேட்குறீங்களோ அதை தயங்காமல் தக்க சமயத்தில் எந்த ஒரு லேட்டுமே பண்ணாமல் கரெக்டான நேரத்தில் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும். அதே போல புதன் பகவான் உங்கள் ராசியில் 2 மற்றும் 1 ஆகிய 2 இடங்களில் இந்த 7 நாட்களில் அமர்றாரு. இதனால் கொடுக்கல் வாங்குதலில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து இந்த 7 நாட்களில் 11வது இடத்தில் அமர்வதால் தொழிலில் ஏற்றமான பலன்களை பார்ப்பீங்க. மேலும் பிரயாணங்கள் மூலமாக ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் வந்து 8வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வெளி வட்டாரங்களில் பெண்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக ரொம்ப இருக்கணுங்க. மேலும் 10வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து பிரபலமான மனிதர்களை சந்திக்க உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடைய செய்வார். மேலும் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் வந்து 2வது இடத்துல அமர்வதால் துணிவோடு காரியங்களில் இறங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே துணிச்சலாக தைரியமாக இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே போல் ராகு பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கக்கூடும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது வீட்டில் அமர்வதால் தொழிலுக்கு இடையூறு செய்த எதிரிகளால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கடகராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் அமைய பெற்றிருக்கு. பொதுவாகவே ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் கடகராசிக்கான நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. மேலும் அதன் அடிப்படையில் இந்த புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிறைவேற மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொலைதூர பயணங்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்பது போல நல்ல லாபம் வரும்போதே சேமித்து வைத்துக்கொள்வது பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும். மேலும் அவ்வப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. தனவரவு உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் காலமாவதால் வீண் செலவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறைப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய குறை காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ தரிசனம், தெய்வீக பயணங்கள் தேடி வரும். பணவரவு அதிகரித்தாலுமே தான தர்மம் என கைப்பணம் கரையும். தேவை என்று வரும்போது கையில் இருக்கும் பணம் கூட உதவாமல் போகக்கூடும். வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு நல்ல முன்னேற்றகரமான காலமாக கண்டிப்பாக இந்த 7 நாட்கள் அமைய போகுது. இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுது ஏற்படும். மேலும் அதை கூட சரி செய்து விடலாம். ஆனால் சினத்தை அடக்காவிட்டால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை முற்றிலும் குறைத்துக் கொள்வது நல்லது. இன்னும் சிலருக்கு இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலைகள் ஏற்படும். மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவார்கள். வீட்டில் திருமணம் போன்ற நற்காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலுமே மிக சிறப்பாக நடைபெறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் மிக சிறப்பாக உங்களிடம் நடப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் சினிமா, டிராமா, மால் என இளைஞர்களின் கனவு மையங்களில் பொழுதுபோக்கு இனிமையாக கழியும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான வருமானங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு புத்தி கூர்மை மற்றும் அறிவு விருத்தியும் ஏற்படும். உடன்பிறப்புகளின் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராவார்கள். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயம்லாம் பண்ணால் சுறுசுறுப்பாக இருப்பீங்களோ அந்த விஷயத்தை வந்து மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவு அனைத்துமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரும் விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு
கடகராசி நேயர்கள் யார் யார் இருக்காங்களோ, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.